முதலீட்டாளர் மாநாடு மூலம் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்பதால் உடனடியாக மது கடைகளை மூட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். பூரண மதுவிலக்கு கோரி சென்னை வடபழனியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், மதுவால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் சீரழிவதாக வேதனை தெரிவித்தார். மதுவினால் ஏற்படும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி துண்டு பிரசுரங்களை விநியோகித்த அவர், அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை மதுக்கடைகள் முன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்படும் என்றார். உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கிடைப்பது உண்மையானால் மதுவினால் வரும் வருவாயை எதிர்பார்க்காமல் மதுக்கடைகளை தமிழக அரசு உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தினார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகளை கண்டிப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். 26,000 கோடி வருகிறது என்பதற்காகத்தானே டாஸ்மாகை மூட மறுக்கிறார்கள். 26,000 கோடி இன்று 1 லட்சம் கோடிக்கு மேல் உலக முதலீட்டாளர் கூட்டத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது செய்தி. ஆக பொருளாதாரத்திற்காக இனிமேல் டாஸ்மாக் நடத்தப்பட வேண்டாம். ஆக்கப்பூர்வமான பொருளாதாரம் தமிழகத்திற்கு போதும்.